ஏட்டிலே அடங்காத பாவத்தை செய்த பாவியன் மனிதராக பிறக்க வேண்டும். இறைவா, பாவி என்னை ஏன் படைத்தான், பாதகனாய் அறையமைத்தான், வீதியிலே நாடலையே ஏழலையை தான் கொடுத்தான். அப்பா, ஐயோ, நீ கேளு. ஆடுகிற ஆட்டம் எல்லாம் ஆடவனின் விளையாட்டம் ஆக வைத்து பார்த்தாலே உனக்கு லாபம் அம்மா. ஆடுகிற ஆட்டம் எல்லாம் கூட எடுத்தார திருவோடி. படியலக்கும் பரமன் கூட எடுத்தாரு திருவோடி. பாவி மகன் பாடுகிறேன் எந்த கதை நீ கேளு. ஆடுகிற ஆட்டம் எல்லாம் ஆண்டவனின் விளையாட்டம் நாம் அழ வைத்து பார்ப்பதாலே உனக்கென்ன லாபம் அம்மா. ஆடுகிற ஆட்டம் எல்லாம் அம்மா பசி, ஐயோ பசி, பசி 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 என்று கதறுகின்றேனே. இந்த பாவிக்கு ஒருவேளை சாப்பாடு கூட யாரும் கொடுக்க மாட்டேன்றார்களே. ஐயோ இறைவா, ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை நாடு, ஒரு ராணியும் இல்லை நாடு, ஒரு உறவும் இல்லை. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானே, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானே. அம்மா, ஐயோ இறைவா,
கேட்கவில்லை ஏன் படைத்தாடோ இறைவனும் நம்மை ஏன் படைத்தாடோ இறைவனும் நம்மை மனதில் நிம்மதியில்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை நாடி ஒரு ராணியும் இல்லை நாடி ஒரு உறவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாடி அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நான். ரோதையிலே மையெழுதி நம்மை உருக நேரமெல்லாம் நானோ மனபுரியானே நம்மா ஆமா, இரு வழிகளும் இல்லாமல் யாரோ ஒருவர் தன்னை தமிழிலே நடந்து கொண்டு போகிறார் பாத்தீங்களா? அவர் யாருக்கா? அவருக்கு மரியாதை கொடுக்கிற அவர் யாரு என்று கேட்கிறேன். என்ன அவர் ஒரு பாவிடி பாவி. என்ன சொல்றீங்க? ஆமாண்டி. அப்படியா? அவர் ஒரு கொடுமைக்காரன். ஐயோ, ஒரு நாசக்காரன். நாசக்காரன். அவர் ஒரு மோசக்காரன். உனக்கு தெரியாதா? தெரியாதக்கா? ஏண்டி? அவர் யார் தெரியுமா? இது நாட்டு தளபதி யாரடி? இன்னொரு தளபதி யாரா? ஆமா. எனக்கு அவர் சொல்லுங்க. செய்யாத அக்கிரமமே கிடையாது. அக்கிரமமே கிடையாது. கர்வமே கிடையாது. ஒரு பெண்களை பார்த்தா கற்பழிக்க வேண்டும். ஐயோ, ஒரு கோவிலை பார்த்தா அந்த சிலையை திருட வேண்டும். ஆஹா. அப்படிப்பட்ட பாவிடி அவன். அப்படிப்பட்ட பாவியா? ஆமாண்டி. ஆஹா. அந்த பாவிகளை சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆ. இன்னைக்கு ஓடி வந்தேன். அப்படியா? பசி என்று கேட்டால் என்னை கல்லால் அடிக்கின்றார்களே சொல்லால் அடிக்கின்றார்களே நாளை விரட்டுவது போல் விரட்டுகின்றார்களே ஆண்டவா அம்மா என்னை எதற்காக ஈன்றெடுத்தாய் தாயே சின்னம் சிறு வயதிலே என்னை கருவிலேயே கொண்டிருக்க கூடாதா நான் எதற்காக மனிதராக பிறக்க வேண்டும் ஒரு மண்புழலாக பிறந்திருந்தால் மண்ணையா தின்று பிறத்திருப்பேனே ஆண்டவா இறைவா எனக்கா இந்த மனிதன் நினைப்பது இறைவன் நினைப்பது கைது வச்சுங்க மனிதன் நினைப்பது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. நாட்டு மனம் இருந்தால் ஒரு கவலை பறந்துவிடும். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே இறங்கி பயணம் செய்து மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. என் கணவன் சரியா இருந்தா நானும் கையிட்ட காரணம்மா. அக்கா சொல்லுடி பாப்பா. இவர் யாருக்கா? என்ன தெரியவில்லையே. நாட்டு இளவரசர் இவர்தான். இளவரசரா? ஆமா. போதிருக்கா? அவர் பார்க்க எப்படி இருக்கின்றார்? ஏண்டி? என்ன அவர் எப்படி அழகு தெரியுமா? ஆ, அழகு அவர்தான். உண்மையாகவா? ஆமாண்டி. என்னக்கா அவருக்கு சொல்றீங்க? அழகு யாருமே கிடையாது. அப்படியேக்கா? ஆமா. எதுக்கா ஆச்சு அவருக்கு? ஏண்டி? எதனால நிலைமை தெரியுமா அவருக்கு? எதனாலக்கா? ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தினால ஒரு நிலைமை அது. என்னதுக்கா? அவர் செய்யாத தவறினால் கொடுத்த சாபடி அது. அப்படியேக்கா? ஆமா. கதை சொல்லிக்கொண்டே போகிறேன். பின்னைக்கு ஓடம் ஒன்றுதான் ஆற்றில்